இச்சபோட் சினிமாவில் எந்த விதமான இஷ்யூ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, அருணோட எவிக்ஷனுக்கு அப்புறமா வந்து ஸ்டேஜில் போய் அருண் வந்து நின்றுட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து உள்ளே வந்து பேசுகிறதுக்காக ஒரு செட்டப் வந்து எப்பயுமே பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க. இப்போ முத்துக்குமரன் வந்து என்னை ஒருபோதும் வந்து மரியாதை குறைவாக நடத்தினதில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னார். விஷால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அருணை வந்து ஒரு வார்த்தை சொல்லி தான் வந்து கூப்பிடுவார். பிபி பிபி அப்படின்னு சொல்லுவார். என்னடா அது பிபி அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எத்தனை பேருக்கு அது மீனிங் தெரிஞ்சதுன்னு தெரியல. எனக்கு நான் டே ஒன்லேருந்து பிக் பாஸ் பார்க்குறேன். ஒரு டைமும் வந்து சரி அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தாலும் வந்து எனக்கு எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஸோ அவங்களும் வந்து அதை ஷோலே அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து உடைச்ச மாதிரி வந்து விஷால் வந்து சொல்கிறாரு. பிபி அப்படின்னா பாசப்பிணைப்பு அப்படிங்கிறது தான் அவர் வந்து போட்டு உடைச்ச ஒரு விஷயம். ஸோ என்னோடய பாசப்பிணைப்பு அவன் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ண அப்போ தான் வந்து உன்னால் அதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டாக எல்லா விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து அருணுக்காக வந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து விஷாலோட விஷயத்த வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா சொன்னார். ஸோ எல்லாருமே வெளியே வந்தவங்க எல்லாமே தர்ஷிகா, அன்ஷிதா பற்றி வந்து பேசிகிட்டே இருந்தாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்தை பற்றி எப்பயுமே வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் சீசன்லேயே வந்து ஒரு நாள் கூட வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். ஏன்னா அது அவங்களோட பர்சனலான விஷயம் அப்படிங்கிறனால அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நினச்ச ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சொன்னார். ஸோ இப்போ வெளியே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஸோ அது உங்களோட பர்சனலான விஷயம். அதை அது உங்களுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அவர் எல்லோரும் வெளியேந்து வந்து சொன்னப்போ அழுதப்போ வந்து பார்த்திங்கன்னா சேதுண்ணா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியை வந்து கூப்பிட்டுட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து அட்ரஸ் பண்ணி ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.